ஒரு பழமையான, ஒதுக்குப்புறமான கிராமத்தில் வீரா என்ற துணிச்சல் மிக்க ஆய்வாளர் வசித்து வந்தார். சமீபத்தில், கிராமத்தின் மையத்தில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோவிலில் இருந்து வினோதமான, சத்தம் இல்லாத குழல் ஓசை கேட்பதாக கிராம மக்கள் பேசிக்கொண்டனர். வீரா இரவில் கோவிலுக்குச் சென்றார். சன்னதியைச் சுற்றிப் பார்த்தபோது, பலிபீடத்திற்கு அடியில் ஒரு மறைக்கப்பட்ட கல்வெட்டைக் கண்டுபிடித்தார். அந்தக் கல்வெட்டில், இருளின் தூதர், 7 யாகங்கள் முடிந்தபின், இந்த தெய்வத்தின் காவலின் அடியில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்போது, கோவிலின் இருண்ட மூலையில் இருந்து ஒரு வயதான பூசாரி வெளிப்பட்டார். அந்தக் குழல் ஓசை, விடுதலையாகத் துடிக்கும் ஒரு கொடிய பேயின் ஓசை. அது 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவிலின் அடியில் அடைத்து வைக்கப்பட்டது என்று பூசாரி நடுங்கும் குரலில் கூறினார். அந்த பேய், தன்னை விடுவிக்க பல ஆண்டுகளாக சில மந்திரவாதிகள் மூலம் பலிகளை நடத்தி வருகிறது. இந்த வாரத்தோடு 7வது பலி முடியப் போகிறது. திடீரென, பலிபீடத்தில் இருந்த கல்வெட்டு தானாகவே நகர்ந்து, கீழே இருண்ட, பாதாள அறையை வெளிப்படுத்தியது. உள்ளே இருந்து உறைந்த கந்தகத்தின் வாடை வீசியது. மேலும் அந்த குழல் ஓசை இப்போது பல மடங்கு சத்தமாக, காதுகளைப் பிளப்பது போல் கேட்டது. வீராவுக்கு புரிந்தது, இன்று இரவுதான் அந்த பேயின் விடுதலை நாள். அவர் பூசாரியிடம், அந்த பேயை மீண்டும் எப்படி அடைப்பது? சீக்கிரம் சொல்லுங்கள், என்று கத்தினார். பூசாரி பதட்டத்துடன், அதற்கு ஒரே வழி, மாரியம்மனின் சக்தி வாய்ந்த சூலத்தை அந்த பாதாள அறையின் மையத்தில் புதைப்பதுதான். ஆனால் பேய் வெளியே வந்தபின் அது சாத்தியமே இல்லை, என்றார். வீரா நேரம் இல்லை என்பதை உணர்ந்து, அவர் துளியும் தயங்காமல், கோவிலின் முக்கிய கருவறைக்கு ஓடினார். அங்கே கம்பீரமாக இருந்த மாரியம்மனின் வெண்கலச் சிலையை அணுகி, அதன் கைகளில் இருந்த சூலத்தை எடுத்தார். அதன் முனை சுட்டது. அது புனிதமான சக்தி கொண்டது. வீரா மீண்டும் பாதாள அறைக்குத் திரும்பினார். அந்தக் குழல் ஓசையின் மையத்தில், நிலத்தில் இருந்து கரிய, கொம்புகள் கொண்ட ஒரு நிழல் எழுந்து கொண்டிருந்தது. அது மெதுவாக ரூபம் எடுத்து, கூரிய பற்களுடன் சிரித்தது. ஆனால் வீராவுக்கு அச்சமில்லை. அவர் ஒரு வீரக் கர்ஜனையுடன், சூலத்தை உயர்த்தி பிடித்து, அந்த பேயின் காலடியில் இருந்த மண்ணில் ஆழமாக பாய்ச்சினார். வெள்ளை ஒளியின் ஒரு சக்தி வாய்ந்த அலை பீரிட்டது. பேயின் உருவம் வேதனையுடன் கரைந்தது. அதன் கொடூரமான குழல் ஓசை ஒரு பலவீனமான முணுமுணுப்புடன் நின்று போனது. மாரியம்மன் கோவிலின் ரகசியம் மீண்டும் பூட்டப்பட்டது. கிராமம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. வீரா மீண்டும் ஒரு முறை இருளின் சக்தியிலிருந்து மக்களைக் காப்பாற்றினார்.